தமிழகத்தில் அடுத்து ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? அடுத்த தமிழக முதல்வர் யார்? மற்ற கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும்? யார் யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும்? கருத்துக் கணிப்பின் ஜாம்பவான் என இந்திய அளவில் புகழப்படும் பிரசாந்த் கிஷோர் வெளியிட்ட துல்லியமான பிரம்மாண்ட முடிவுகள். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் வியாழக்கிழமை நடக்கிறது. திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவும் நிலையில் யார் வெற்றி பெறுவார் என்பது தொடர்பாக தேர்தலுக்கு முந்தைய கருத்துக் கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. இதில் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு என்ற ஒரு நிறுவனம் நேற்று சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கருத்துக் கணிப்பை வெளியிட்டது. இதில் திமுக கூட்டணியே மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கூறியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலம் கூட இல்லை. வரும் வியாழக்கிழமை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு சில நாட்கள் இருப்பதால் அரசியல் கட்சிகள் அனல் பறக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக, பாஜக கூட்டணி, விஜயின் தவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. இதில் விஜயும் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுகிறார்கள். விஜயின் வருகையால் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்? அவர் பிரிக்கப் போகும் ஓட்டுக்கள் யாருடையது என்பது குறித்து அரசியல் விமர்சகர்களால் பெரும் விவாதமே நடத்தப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சியாக உள்ள திமுக தனது சாதனைகளை பட்டியலிட்டு ஆட்சியை தக்க வைக்க தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதே நேரத்தில் அதிமுக இழந்த ஆட்சியை மீட்க வியூகம் வகுத்து வருகிறது. விஜயும் தவேக ஆட்சியை பிடிக்கும் என்று பேசி வருகிறார். கடுமையான போட்டி நிலவுவதால் இந்த முறை ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு இந்திய அளவில் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே பல்வேறு செய்தி நிறுவனங்களும் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன. இதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியுள்ளன. இந்த நிலையில் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் என்ற IPDS என்ற அமைப்பு ஒன்று நேற்று சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது: தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நாங்கள் கருத்து கணிப்பு நடத்தினோம் என்றும் 4வது கட்ட ஆய்வில் 35,126 பேரிடம் நேரில் தரவுகள் சேகரிக்கப்பட்டது என்றும், இதில் தற்போதைய நிலவரப்படி திமுக தலைமையிலான கூட்டணியே மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்றும் கூறியுள்ளது. 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 138 இடங்களை கைப்பற்றும் என்றும், திமுக வாக்கு சதவீதம் 39.80 இருக்கும் என்றும், அதிமுக கூட்டணியோ 70 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 33% வாக்குகளை பெறும் என்றும், விஜயின் தவேக இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், அந்த கட்சி 3வது இடத்தை பிடிக்கும் என்றும், எனினும் தவேக எத்தனை தொகுதிகளில் வெல்லும் என்பதை கணிக்க முடியவில்லை என்றும், சீமானின் நாம் தமிழர் கட்சியோ 8.42% ஆதரவு வாக்குகளை எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளை வைத்து பார்க்கும்போது தமிழக அரசியலில் முதல் முறையாக தேர்தல் களத்தை காணும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் ஆட்டத்திலேயே கணிசமான வாக்குகளை பிரிக்கும் எனவே தெரிகிறது. ஆனால் விஜயால் வெற்றியை பெற முடியாது என்றும், வெறுமனே வாக்குகளை மட்டுமே பிரிப்பார் என்பதே இத்தகைய கருத்து கணிப்புகளின் முடிவுகளாகவும் தெரிய வருகிறது. அது மட்டுமில்லாமல் இதேபோல பல்வேறு கருத்து கணிப்புகள் தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இந்தியாவின் கருத்து கணிப்பின் பிரபல ஜாம்பவான் என சொல்லப்படும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்றும், எந்தெந்த கட்சிகள் எத்தனை சதவீதம் வாக்குகள் பெறும் என்றும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஒரு கருத்து கணிப்பு தான் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் கருத்து கணிப்புகள் என்று இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் பிரசாந்த் கிஷோர் தான் கிட்டத்தட்ட துல்லியமாக சொல்லக்கூடியவர் என்ற நம்பிக்கை பெரும்பாலான அரசியல்வாதிகளிடம் இருக்கிறது. பிரசாந்த் கிஷோருக்கு எந்த ஒரு அறிமுகமும் தேவையில்லை. கடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனைகள் தான் முழுமையாக உதவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுக வெற்றி பெறுவதற்கு பல திட்டங்களை தீட்டிக் கொடுத்ததே பிரசாந்த் கிஷோர் தான் என்பதும் பலரும் அறிந்ததுதான். அது மட்டுமில்லாமல் இந்திய அளவில் எந்த மாநிலங்களில் தேர்தல் நடந்தாலும் பிரசாந்த் கிஷோர்
கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்பதை மட்டும்தான் பெரும்பாலான அரசியல்வாதிகள் கூர்ந்து கவனிப்பார்கள். அந்த வரிசையில்தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் பிரசாந்த் கிஷோரின் பிரமாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கிறது என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடமும் இருந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு விடை கிடைக்கும் விதமாக தற்போது பிரசாந்த் கிஷோர் தமிழக சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளை மிகப்பெரிய பிரமாண்ட கருத்து கணிப்புகள் மூலம் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பார்த்தால் தமிழகத்தில் பெரும்பாலான மற்ற கருத்து கணிப்புகள் சொல்வதைப் போலத்தான் கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோரும் கூறியிருக்கிறார். திமுக கூட்டணி தான் 130க்கும் அதிகமான தொகுதிகளை பிடித்து வெற்றி பெறும் என்றும், அதிமுகவை பொறுத்தவரையில் 60 முதல் 70 தொகுதிகள் வரை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும், விஜய் கட்சியை பொறுத்தவரையில் 2 முதல் 6 தொகுதிகள் வரைதான் பிடிக்க முடியும் என்றும் பிரசாந்த் கிஷோரின் கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. அதே சமயம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், விஜயை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான தொகுதிகளை பிடிக்க முடியவில்லை என்றாலும் கூட விஜயை பொறுத்தவரையில் 22% அதிகமான வாக்குகளை பெறுவார் என்ற அந்த ஒரு முடிவும் பிரசாந்த் கிஷோரின் கருத்து கணிப்பில் வெளியாகியிருக்கிறது. வழக்கமாக 15% வாக்குகளை தாண்டிவிட்டாலே அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 22%த்திற்கும் அதிகமான வாக்குகள் என்றால் உண்மையிலேயே இதுவே விஜய்க்கு கிடைத்த பிரமாண்ட வெற்றி என்றும் விஜயின் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது திமுக தான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு பிறகு அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை மாற்றங்கள் வேண்டுமானாலும் நடக்கலாம். அத்தகைய மாற்றங்களில் விஜயின் அரசியல் என்பது முற்றிலுமாக காணாமல் போவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு காரணம், ஜனநாயகன் படம் சட்டத்திற்கு விரோதமாக வெளியானதால் அந்த படத்திற்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அத்தகைய நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு விஜய் அவர்கள் இன்னொரு படம் ஒன்றில் அந்த தயாரிப்பாளருக்கு நடித்து கொடுக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது, இவர் நடித்த படத்தால் நஷ்டம் வந்ததை தொடர்ந்து அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு இவரே இன்னொரு படத்தில் பணம் ஏதும் வாங்காமல், சம்பளம் ஏதும் வாங்காமல் நடித்து கொடுப்பதற்கு விஜய் முடிவு செய்துள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. அப்படியாக ஒரு படத்தில் இவர் நடிக்க சென்றுவிட்டால் அடுத்தடுத்த படங்களிலும் நடிப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தேர்தலின் முடிவுகள் விஜய்க்கு எதிராக வரும் பட்சத்தில் விஜயை பொறுத்தவரையில் மீண்டும் சினிமாவுக்கே சென்று விடுவார் என்ற கருத்துக்களும் பலமாக நிலவி வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் குறிப்பிட்டது போல 2 விதமான கருத்து கணிப்புகளின் முடிவுகள் படியேதான் இந்த சட்டமன்ற தேர்தலின் ரிசல்ட் என்பது வருமா, அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளில் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.